திருவண்ணாமலையில் 7 உயிர்களை பறித்த நிலச்சரிவு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மலையில் இதுபோன்ற நிலச்சரிவுகள் முன்னதாக ஏற்பட்டதாக தெரியாத நிலையில் இந்த நிலச்சரிவு ஏன் ஏற்பட்டது என்பது பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. கார்த்திகை தீபத்தின் போது மகா தீபம் ஏற்றப்படும் மலை இப்போது சோகமான காரணத்திற்காக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலையில் இதுபோன்ற நிலச்சரிவு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேண்டுமானால் நிகழ்ந்திருக்கலாம். அண்மை காலங்களில் நேரிட்டதில்லை என்கிறார்கள் இது பற்றி தெரிந்தவர்கள். ஆனால் இந்த மலை நிலநடுக்க அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறார் பேரிடர் மேலாண்மை துறையை சேர்ந்த பேராசிரியர் கணபதி. 2013 ஒரு 3 மேக்னிடியூடும் 2021 ஒரு 3 மேக்னிடியூடு நில அதிர்வு ரீசெண்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த நில அதிர்வுகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிலப்பரப்பை குலுங்க செய்யும். அப்போ குலுங்க செய்யும் போது மலையின் மேல் உள்ள மண்களும் இதனால் குலுங்க செய்யப்படுகிறது. அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணோட காம்பேக்ட்னஸ், மண்ணோட இறுகும் தன்மை கொஞ்சம் தளர்ந்து பாறைகளுக்கு மேலுள்ள தன்மை, மண்ணோட தன்மை தளர்ந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அதீத மழை சேரும்போது இந்த நிலச்சரிவு ஒரு காரணமாக நமக்கு அமையுது. திருவண்ணாமலை மலையில் 3 இடத்திற்கு மேல் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர் மழையின் விளைவு என்ற கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. 30ஆம் தேதி காலை 8:30 1ஆம் தேதி காலை 8:30 வரைக்கும் 75 மில்லிமீட்டர் மழையும், 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி காலை 162 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 23.7 சென்டிமீட்டர் மழை இந்த கடந்த 2 நாளில் பெஞ்சிருக்கு. இது ஒரு அதீத மழை. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகளுக்கு மேலுள்ள மண்களில் இந்த அதீத மழையானது போகும்போது மண் தன்னோட தாங்கும் தன்மையை இழந்து நிலச்சரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சேறு சகதியோடு பெரிய பாறைகளும் சரிந்து வீட்டின் மேல் விழுந்த விபரீத சம்பவத்தில் 7 உயிர்கள் பறிபோனது திருவண்ணாமலையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய வேண்டியதும் அவசியமாகியுள்ளது.